வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா புடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க என்னென்ன தேவையான பொருட்கள் சொல்லி பார்க்கலாம். எண்ணெய் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு, கடுகு, 4 பச்சை மிளகாவை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி திருவுன தேங்காய், நான் வந்து புடலங்காயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 புடலங்காய், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறதுல உப்பு கொஞ்சமாக போட்டு அதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். நம்ம வந்து இந்த காயில் இப்போது தண்ணி ஊற்றி ஒரு 3/4 பாகம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா வேகட்டும். நம்ம எதுக்கு இதில் உப்பு போட்டு கழுவி ஊற்றுறோன்னா இதில் இருக்கிற பித்தத்தை வந்து எடுக்கும். அதனால தான் நம்ம வந்து உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கிறது. இது நல்லா வேகட்டும். பாருங்கள், காய் வந்து நல்லா 3/4 பாகத்துக்கு வெந்துடுச்சு நல்லா. இப்போது இதை வந்து தண்ணி நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், அடுத்ததாக நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, பாருங்க கடுகு நல்லா பொரியுது. இப்போது கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே காயில் உப்பு வந்து சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு 1/4 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற காயை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து காய் வந்து ஒரு 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை வந்து போட்டுக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம புடலங்காய் பொரியல் ரெடி. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம புடலங்காய் பொரியல் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு
கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.